எல்லாய்வைகளும் ராப்பகல் பிரயாசப்பட்டும் அகப்படாத படகே உனக்கு சொல்லுகிறேன், ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு என்னும் மேன்மை, கிறிஸ்து இயேசு என்கிற சமர்த்தி இந்த படகிலே தன் கால்களை வைக்குமானால், இயேசு நம்முடைய படகாம் வாழ்விலே, படகாம் குடும்பத்தில் கால்களை வச்சிட்டார்னு சொன்னார், இயேசு தன்னுடைய கால்களை பதித்து விட்டார் என்றால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை சரித்திரம் மாறிவிடும். இனிமேல் ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை என்கிற கஷ்டம் உன்னை தொடர்வதில்லை. இந்த மாதம் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உனக்கு ஒரு புதிய சரித்திரத்தை கொடுப்பேன். உன் கஷ்டங்கள், உன் வேதனைகள், உன் பாடுகள், உன் சஞ்சலங்கள் இவைகளெல்லாம் உன்னை விட்டு நீங்கவே, உன்னுடைய படகு தோல்வியின் படகாயிருந்தாலும் இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான நல்ல செய்தி உன்னை தேடி வரும், உன் குடும்பத்தை தேடி வரும். இதுவரை பிரயாசப்பட்டு ஓடி ஓடி எவ்வளவோ தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்தும் கேட்டும் நன்மைகளை பெற்றுக் கொள்ளவில்லையே, இவ்வளவு பிரயாசப்பட்டும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கவில்லையே என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இரண்டாவது மாதம் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உன் வீட்டில் கால்களை வைத்திருக்கிறேன், தோல்வியடைந்த படகாம் உன் வாழ்க்கையில் கால்களை வைத்திருக்கிறேன், என் கரம் உன் சிரசின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் உன் படகு ஆசீர்வதிக்கப்படும், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உனக்கு நன்மை உண்டாகும். தோல்வி அடைந்த நாட்களை நீ உன் வாழ்க்கையில் ஜெயம் நிறைந்த நாட்களாய், அற்புதம் நிறைந்த நாட்களாய் சந்திக்கும் காலம் வந்திருக்கிறது. இனிமேல் நீ தோல்வி அடைவதில்லை. கர்த்தராகிய தேவன் வாக்கு கொடுக்கிறார், ஜெயமோ கர்த்தராகிய தேவனால் வரும். நீ அறியாததும் உன் சிந்தைக்கு எட்டாததும் உன் யோசனையில் தோன்றாததுமான புதிய காரியத்தை உனக்காக செய்வேன். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். நிச்சயமாய் இந்த மாதம் என் கரத்தினால் உண்டாகிற என் மகிமையை நீ பார்ப்பாய். இந்த உலகத்தின் மேன்மையை விட்டுவிட்டு என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய சமூகத்தில் நீ அர்ப்பணம் செய்வாய் என்றால், இதோ நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த கரையை விட்டு உன் படகை சற்று நீ தள்ளி கொண்டு போ. அக்கரை பயணத்திற்காக பரலோக நம்பிக்கையோடு நீ புறப்படுவாயானால் உனக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாய் தோல்வி அடைந்த படகாம் உன் வாழ்க்கையை தலை நிமிர்ந்து நிற்க செய்வேன். உன் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவேன். நீ இனிமேல் தலை குனிவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. பலமுறை போராடியும் தோற்று போனாய், பலமுறை நீ எழுதியும் நீ இதோ தோற்று போனாய், பலமுறை நீ பணம் செலவழித்தும் தோற்று போனாய். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இதோ இன்றைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். 6வது வசனத்தில் எழுதப்பட்டபடியே உன் வலை கிழியத்தக்க இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை, உன் படகு நிரம்பத்தக்க ஆசீர்வாதத்தை உலகத்தாரும் இனத்தாரும் ஜனத்தாரும் தேசத்தாரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு அற்புதத்தை செய்வேன். இதோ நீ அறியாத அற்புதமான மேன்மையை உனக்கு கொடுக்கும் சமயம் வந்து விட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வலை நிரம்பும், உன் படகு நிரம்பும், உன் வாழ்க்கை நிரம்பும். இனிமேல் நீ தோற்று போவது இல்லை. இனிமேல் நீ அற்புதங்களை காண்பாய், நீ அதிசயங்களை காண்பாய். இந்த மாதம் என் ஐஸ்வர்யமும் என் மகிமையும் உன்னிலே நிரம்பி இருக்கும். இடம் போதாத அளவு, எண்ணிக்கை கடங்காத நன்மைகளை நான் உனக்கு கொடுப்பேன். உன் குடும்பத்திலும் இனத்திலும் ஜனத்திலும் ஜாதியிலும் ஒருவரும் அறிந்திராத ஆசீர்வாதத்தினாலே உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்குப்படுகிறார். நம்பிக்கை இருந்தா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.